தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து திமுகவின் நாடகம் அம்பலம். தமிழ்தாய் வாழ்த்துவை வைத்து திமுக பிரச்சனை பண்ணுகிறது. ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதாக கூறி இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என திமுக பிரச்சனை பண்ணுகிறது. ஏதோ தமிழ்தாய் மேலே தனக்கு பாசம் இருக்கிற மாதிரி, தமிழ் மேலே தனக்கு பாசம் இருக்கிற மாதிரி, தமிழர்கள் மேலே, தமிழ்நாட்டு மேலே பாசம் இருக்கிற மாதிரி திமுக காமிச்சிக்குது. தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது. எந்த இடத்துலையாவது நான் தமிழன் சொல்லி மு.க. ஸ்டாலின் சொல்லுங்கள், உதயநிதி ஸ்டாலின் சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தமிழர்கள் கிடையாது. இன்றைக்கி திமுக தன்னுடைய சட்டமன்ற கட்சி பதவிகளை அறிவித்துள்ளது. சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், சட்டசபை கொறடா, இந்த 3 பதவிகளிலும் திமுக தமிழர்களை புறக்கணித்தது, தெலுங்கர்களை நியமித்துள்ளது. உதயநிதி, KN நேரு, ஆமாவேலு, இந்த 3 பேரும் தெலுங்கர்கள். இந்த தெலுங்கர்களை இந்த பதவிக்கு நியமிச்சிருக்கு. இன்றைக்கி தமிழ்தாய் மேலே பாசம் காட்டுற இந்த திமுக தமிழர்கள் மேலே பாசம் காமிக்கலாம்ல, தமிழர்கள் மேலே அக்கறை காமிக்கலாம்ல. தமிழ்நாட்டில் தானே நீ கட்சி நடத்துகிற, அப்போ தமிழர்களுக்கு பதவி கொடுக்காம நீ கட்சி நடத்துகிறன்னா என்ன அர்த்தம்? அதை மறைக்கிறதுக்கு தமிழ்தாய் வாழ்த்து மேலே அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே மூடி மறைக்குது. நீ உண்மையிலேயே தமிழனுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, தமிழர்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, இன்றைக்கி திமுக சட்டமன்ற கட்சி பதவிகளை யாராவது ஒரு தமிழனுக்கு கொடுத்துருக்கணும். ஒரு தமிழனுக்கு கூட கொடுக்காம அப்படியே அந்த 3 பதவிகளையும் தெலுங்கனுக்கு கொடுத்துருக்கு திமுக. இது பிரச்சனையாகக்கூடாது, திமுக மத்தியில் பிரச்சனையாகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அதை திசை திருப்புவதற்காக இப்பொழுது தமிழ்தாய் மேலே பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சு திமுக நாடகம் போடுது. இதை தமிழர்கள் புரிஞ்சு கொள்ளணும். திமுகவுக்கு உண்மையிலேயே தமிழர்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, இன்றைக்கி தமிழக சட்டசபை உறுப்பினர்கள் திமுக எதிர்க்கட்சி தலைவர் பதவி, துணைத் தலைவர் பதவி, கொறடா பதவி, இந்த 3ல் ஒரு பதவியாக தமிழர்களுக்கு கொடுத்துக்கணும். இந்த 3மே தெலுங்கர்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி தமிழ்தாய் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி திமுக நாடகம் போடுது. திமுக ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் தெலுங்கு அமைச்சர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால தான் ஆட்சியை இழந்தது. இதை முதல்ல திமுக புரிந்து கொள்ளணும்.